சாருக்கு. அது ரகசியம் ஒன்றுமே கிடையாது. சொக்கலிங்கம் என் நிலையிலும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதால்தான். மகிழ்ச்சியை விட்டும் கொடுக்காதீர்கள், தள்ளியும் போடாதீர்கள். உங்கள் மகனம் மகிழ்ச்சியுடன் இருந்தால் 80 வயது ஆகின்ற சொக்கலிங்கம் 30 வயது மாதிரி தோன்ற முடியும். என்னை 100வது வருடத்தில் கூப்பிடுங்க, அப்போ இப்படிதான் இருப்பேன். வயதை குறைப்பதற்கும் உடல் நலத்தில் இருப்பதற்கும் மகிழ்ச்சி மட்டும் போதும். அடுத்த ஒரு கேள்வி. அடேப்பா, அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டு இருப்பதால் எந்த நோயும் வந்ததில்லை, எந்த நோயும் வராதால் மருந்தே தேவையில்லை. பாடி ஹீல்ஸ் itself. You are going to give a mind signal and positivity. மருந்து என்று தேவையில்லை. பெரிய கைத்தட்டல் ஐயாவிற்கு. ஆமா, ஒரு அருமையான மாமனிதர். அவரிடம் பேசும் பொழுது ஒரு நாள் அட்டாக் வந்து ஓய்வு எடுத்தார். 2வது நாள் என்னிடம் பேச ஆரம்பித்து விட்டார். ஐயா ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி. இல்லை, எனக்கு ஓய்வு வேண்டாம், உங்களுடன் பேசிக்கொண்டு. அந்த நிலையிலேயும் அவர் மக்களை பற்றி மட்டும்தான் சிந்தித்து உரையாடினார். அது பெரிய ஒரு மாமனிதர். ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் கேட்டதற்காக அந்த கேள்விக்கு. சொல்லுங்க. ரொம்ப பெரிய அதுமே ஒரு பெரிய கைத்தட்டல் இருக்கு. மகிழ்ச்சி என்பது அந்த பேக் கொடுங்க தம்பி, அந்த பேக் பண்ணப்பா. இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களே நரேன், இது இருக்கு. இவருக்கு தான் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா என் சகோதரர் தான் என்னை அழைத்தார். அவருக்கு பெரிய நன்றி சொல்ல வேண்டும். இதை பாருங்க, கரெக்டா சொல்லணும். இந்த அரங்கத்தில் எவரெல்லாம் பிரச்சனை இருக்கின்றது நினைக்கின்றீர்களோ, if you feel there are some problem in your life, please raise your hands. யாருக்கெல்லாம் பிரச்சனை கையை தூக்குங்க. சொக்கையும் முதல்ல தூக்கிறம்பா. எல்லாருக்கும் பிரச்சனை. யாரெல்லாம் கையை தூக்கலையோ அவங்கெல்லாம் மனிதர்களே கிடையாதுன்னு சொல்றேன். பிறந்து வாழ்ந்து இறக்கின்ற வரை பிரச்சனை தான் வாழ வைக்கின்றது. வெரி குட், ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப முக்கியமான கேள்வி கேட்க போறேன். இந்த இதை பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியுடைய அளவை 0, 5, 10 போறது. 0ன்னா மகிழ்ச்சியே இல்லை. இப்ப நீங்க தயவு செய்து